ஆமென். நீ கடந்து போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடுவோம். பிரதர் பாடின கையோட அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்ட ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதே மாதிரி ஒரு பாட்டு இருக்கு என் மனதுக்கு ரொம்ப ஒரு தாகத்தோடு இருக்கிற ஒரு பாட்டு. அதை பாடுவோம். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டு வழிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டு வழிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்த நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்த நீங்க என்ன துக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. சொல்லுமா, உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுததை மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுததை மறக்கலையே. நான் உடைஞ்சி போய் கிடந்த, நான் ஒடுக்கப்பட்டு கிடந்த, என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க கொடுத்து விட்டதை நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் பத்தலையே. கர்த்தருக்கு கரத்தை தட்டி நன்றி சொல்லுங்கள். போய் கிடந்த, நொறுக்கப்பட்டு கிடந்த, ஒட்டி சேர்க்க அவர் மறக்கவே இல்லை. இந்த நேரத்துல நம்மள இங்க சேர்த்திருக்கிறார். ஆமென். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு என்னுடைய சகோதரர்கள்லாம் மறுபடியும் வீட்டுல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ளத்துல இருந்து நான் சொல்றேன், ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகவே இல்லை. டப்புக்கு நீங்க ஓடி வந்து என்ன நீங்க பார்த்து வெறும் டிஷர்ட் இருக்காருன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு வேலையோட அப்படியே வந்துட்டு ரொம்ப ஒரு வாஞ்ச நீங்க ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை உங்க எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும். அந்த படத்தை போடுவோம். அப்படிதான் எப்பயுமே வார்த்தையை தான் கொடுக்குறோம். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அந்த படத்தை போடுவோம். இந்த படத்தை எல்லாரும் பாருங்க. இது என்ன? ஒருத்தவங்க பூண்டுன்னு சொல்றீங்க, ஒருத்தவங்க ஆரஞ்சுன்னு சொல்றீங்க. இதுதான் நம்ம வாழ்க்கை. ஆமென். நம்ம சேர்ந்த இடம் இதுன்னு நினைக்கிறோம். ஆனா இது நம்ம இடம். புரியுதா? உங்க அடையாளத்தை நீங்க அறிஞ்சு கொள்ளணும். இங்கிலீஷ்ல சொன்னா you don't belong here, you should know your identity. நீங்க இங்க சேர்ந்தவர்கள் அல்ல, உங்களுடைய அடையாளத்தை அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த படத்தை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா வெளியே பூண்டா இருக்கு, எல்லாருக்கும் தெரியுது. அப்ப உள்ள ஆரஞ்சா இருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? தெரியல பாஸ்டர், இது ஏதோ கிராஃபிக் ஏஐ வச்சு ஏதோ பண்ணிருக்காங்க. நல்லா ஒண்ணுமே கிடையாது. வெளியே சரியா தான் இருக்கு. வெளியே பூண்டு தான், கார்லிக் தான். உள்ள ஆரஞ்சா இருக்கு. அதாவது திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆரஞ்சா இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை வந்தா பூண்டா மாறிடும். பாஸ்டர் பாக்குற வரைக்கும் முழுசா பூண்டா இருக்கும். யாரோ ஆமீன் வர சொல்றாங்க. போட்டு
பாஸ்டர் பார்க்கும்போது முழுசா பூண்டா இருக்கும். பாஸ்டர் பார்க்காத டைம் திங்கள், மேபி ஞாயிற்றுக்கிழமை வெளியான கையோடு நடுவில் ஒரு ஆரஞ்சு வந்துருக்கு. அல்லேலூயா. பலருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு பிரியமானவர்களே. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஸ்தலத்தை நானும் தாண்டி வந்திருக்கேன். என்னதான் நம்ம ஆண்டவருக்குள்ள இருந்தாலும் சூழ்நிலைகள் நம்மள மாற்றும். ஆமென். நம்ம நல்லவனா தான் இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா சூழ்நிலைகள் சில நேரத்துல மாற்றும். ஓகே, இதோட உண்மை என்னன்னா, தவறான இடம் குழப்பத்தை உண்டாக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். தவறான இடம் குழப்பத்தை உண்டாக்கும். அதுதான் இப்ப நடந்திருக்கு. அந்த இடத்துல ஆரஞ்சு இல்லைன்னா அது பூண்டாவே தான் தெரியும். கேட்கும் போது டக்குன்னு பூண்டுன்னு சொல்லிருப்பீங்க. திடீர்னு ஒரு ஆரஞ்சு பழம் அங்க வந்த அப்புறம் இது பூண்டா ஆரஞ்சான்னு தெரியும். அதுதான் இன்னைக்கு நிறைய பேர் உங்களை பார்க்கிற சூழ்நிலை வரும்போது, ஆவிக்குள்ள வாழ்க்கையில நீங்க இருக்கீங்களா? கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா? இல்ல மாம்சத்துல இருக்கீங்களா? இல்ல நீங்க யார்? நம்ம நிறைய நேரத்துல கண்ணாடியில போய் கேட்கிறோம், நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமான்னு. இயேசுவானவர், பிதாவானவர் நம்மளை டெய்லி கேட்கிறார், நீ யார்? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு 5 காரியங்கள் இன்னைக்கு சுருக்கமா சொல்லி நம்ம உள்ளத்தில் இருக்கிற அந்த ஆழத்தை கொஞ்சம் சோதிச்சுப்போம். சரியா? எல்லாருக்குமே நீங்க ஒரு மாற்றம் வரும். அல்லேலூயா. முதல் காரியம், நம்ம வேறுபட்டு இருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த உலகத்துல வாழும் பொழுது போராட்டங்கள், மாம்ச இச்சைகள், இந்த மாம்ச சிந்தையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம வேறுபட்டு இருக்க வேண்டும். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது படிக்க கேட்கும். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஆமென் ஒத்த வேஷம் தெரியாமல், நல்லா பாருங்க பிரியமானவர்களே, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இந்த வேஷம் போடுறதுதாங்க நம்மளுடைய பெரிய ஹைலைட். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க பிரதர், இது தப்பான காரியங்கள் கிடையாது. இது நடைமுறை வாழ்க்கை தான். என்னைக்குமே நான் பிரசங்கமா சொல்றது, இந்த பிரேஸ் தி லார்ட் சொல்றதுனால நீங்க ஆவிக்குள்ள ஜீவிதத்தை வாழ்றீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்துக்கு நம்ம வேஷம் போடுறோமா இல்ல ஆண்டவருக்கு உண்மையா இருக்கோமா? ரொம்ப முக்கியம். படிங்க பிரதர். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். இந்த உலகத்துக்கு ஒப்பாகாதீர்கள். அவர்கள் செய்றாங்க அந்த சாயல்ல நம்மளும் செய்வோம். அவங்க இந்த மாதிரி பேசுறாங்க, நம்மளும் பேசுவோம். அவங்க நம்ம கேலி பண்றாங்க, நம்மளும் அந்த மாதிரி கேலி பண்ணுவோம். வேண்டாம். இது மாம்ச காரியம். ஆவிக்குள்ள காரியம். பேசுற வார்த்தை கூட கிருபையில் இருந்ததாய். ஆமென். நம்ம நினைக்கிறோம் சும்மா ஜோக்கு தானே, ஆனா அதுவே காயத்தை உண்டாக்கும், இருதயத்தை கிழிக்கும், வெறுப்பை உண்டாக்கும், நட்பை உடைக்கும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிறிஸ்துவர்கள், நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு, ஆனா பேசுற வார்த்தை, செய்யற காரியம் வீட்டுக்கு போனதான் தெரியும் யார் யாரையும். அல்லேலூயா. மனிதர்களுக்காக மாறிக்கொண்டே இருந்தால் உன் அடையாளத்தை இழந்து விடுவாய். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம மனுஷனுக்காக மாறக்கூடாது. இன்னைக்கு பாஸ்டர் சொல்றாருன்னு சொல்லி நீங்க மாறினீங்கன்னா நீங்க மாற மாட்டீங்க. உங்களை படைத்த ஆண்டவர், நீங்க இந்த உலகத்துல இந்த பூமியில இன்னும் உயிரோட இருக்கீங்கன்னா அவருக்காக மாறுங்க. அவருக்காக உங்க சுபாவத்தை மாத்துங்க. அவருக்காக உங்க பேச்சு வழக்கத்தை மாத்துங்க. இது வரைக்கும் நீங்க செஞ்ச காரியம் பினிஷ். இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க பிரியமானவர்களே. தாய் தகப்பன் நம்மளுக்கு முன்னாடி அழுவாங்க. பிள்ளை தப்பு பண்ணுச்சுன்னா அவங்க அழுவாங்க, ஐயோ நான் வளர்த்த பிள்ளை எப்படியாச்சு. ஆனா தேவன் அழுவது நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் நினைத்து அவர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். எதற்கு? பரலோக ராஜ்யத்தை நம்ம தொடுவோமா? கேள்விக்குறியாதான் இருக்கு. யாருமே போகணும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது. அதனால
அதிகமா கலந்து விட்டால் நீ யார் என்று மறந்து விடுவாய். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி கூட்டம் சரியில்லை, அங்க போய் கலந்து உங்களையே நீங்க கர்த்தர் உங்களை வெறுக்கிற மாதிரி நடத்துங்க. ரொம்ப முக்கியம். தனிப்பட்டு இருங்க. லெவிட்டிகஸ் 20:26 சொல்லுவாங்க, லேவியராகமம் 20:26 அது படிங்க. ரொம்ப பிடிச்ச வசனம் எனக்கு. ஆவிக்குள்ள ஆவியானவர் பேசுறாரு. லேவியராகமம் 20:26. ஹalleluya. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே ஆமென். நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருங்கள். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். முடிந்துச்சுங்க. மற்ற ஜனங்களை விட்டு பிரிச்சுட்டாரு. நீங்க மற்றவங்களோட சேருபவர்கள் அல்ல. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நான் என் மகளுக்கும் இதைதான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். உலகத்துல எப்படி வேணாலும் இருக்கலாம், நண்பர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், நீ வித்தியாசமா இரு. என் வேலை ஸ்தலத்திலயும் அப்படிதான். எல்லாரும் வெவ்வேறு இருக்கணும், நான் வித்தியாசமா இருக்கும். இது நான் எனக்காக சொல்லல, என் சகோதரர்களுக்காக சொல்லல, என் தேவனுக்காக நான் சொல்லுகிறேன். வித்தியாசமா இருந்தாகணும். ஏன்னா உன்னில் இருப்பவர் உலகத்தை விட பெரியவர் என்று சொல்லும் பொழுது நீங்க ஜீவிப்பது அவர்களுடைய அடையாளம், உங்களுடைய அடையாளம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளு. அல்லேலூயா. ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது காரியத்தை பார்ப்போம். தவறான சூழ்நிலை, தவறான இடம். அந்த தவறான இடத்துல நம்ம நிற்கும் பொழுது தவறான அழுத்தம் வரும். புரியுதா உங்களுக்கு? சரியான இடத்துல நிற்கும் போது அழுத்தம் வராது, பிரஷர் வராது உங்களுக்கு. ஏன்னா ஒற்றுமை தான் அங்க இருக்கும். ஆனா தவறான இடத்துல நிற்கும் போது அழுத்தம், பயங்கரமான ஒரு அழுத்தம் பாவத்துல விழுவதற்கு. 1 கொரிந்தியர் 15:33 படிக்க கேட்போம் பிரியமானவர்களே. 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போகாதீர்கள். ஆமென். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆகாச சம்பாஷணைகள். ஆமென். பேட் கம்பெனி, தீய கூட்டங்கள் எதை கெடுக்கும் பிரதர்? நல் ஒழுக்கம், நல் சுபாவம் அனைத்தையும் கெடுக்கும். பிறக்கும் பொழுது யாரும் கெட்டவர்கள் அல்ல. இந்த மாதிரி மாம்ச காரியங்களை பார்க்கும்போது உங்க சுபாவங்கள் மாறும். கோபப்படுறவங்களா பார்த்துருக்கீங்களா? பிறக்கும் போது குழந்தை கோபப்பட்டுக்கா பிறகுது கிடையாது. வளர 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 வீட்டுல இருந்து ஆரம்பிக்குது, வெளியே நம்ம தான் போகல. வீட்டுல எப்படி நம்ம நடந்துக்கிறோம், அப்பா அம்மா பேசுற விதம் பிள்ளைங்க கிட்ட, அப்பா அம்மா கிட்ட காட்டாதுங்க, வெளியே போய் காட்டுங்க. சுபாவங்களை மாற்றும். அடுத்து படிங்க. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்துக் கொண்டு தெரிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதவர்களாய் இருக்கிறார்களே. ஆமென். உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். ஆமென். தவறான சூழ்நிலை இல்ல சூழல் உன்னை மாற்றும். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. பூண்டு ஆரஞ்சு பழமா மாறாது, ஆரஞ்சு. ஆமென். இத ரெண்டையுமே கலக்கும் பொழுது இயற்கையே மாறி போகுது, கடவுளோட படைப்பே மாறி போகுது. கடவுள் உங்களை கழுவி சுத்திகரிச்சு ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டு வந்து வைக்கிறாரு. ஆனா மாம்ச காரியத்துல வரும் பொழுது விழுந்துடும். விழுந்த அப்புறம் என்ன ஆகுது? திரும்ப போய் கர்த்தரோட என்ன மன்னிச்சுக்கிறேன், தப்பு பண்ணிட்டேன். அப்புறம் திரும்ப அதே ஒரு காரியம் திரும்ப வரும். நம்ம பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா சாத்தான் நம்மளை விட்டு உடனே போறான்னு சொல்றா இல்லையே, போவோம் திரும்ப வரும். அது சுத்திக்கிட்டே தான் இருக்கும். நீ நல்லவனா இருக்கிற வரைக்கும் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். நீ கெட்டவனா தான் உன் பக்கத்துல தான் உட்காந்துருக்கும். இதுதான் இந்த உலக வாழ்க்கை. சுருக்கமா நான் சொல்றேன், இந்த உலகத்துல போராட்டம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. கிறிஸ்தவரா இருந்தாலே போராட்டம் வரும். எனக்கு கிறிஸ்தவன் தான் போராட்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவன் தான் போராட்டம், வேற எந்த போராட்டமும் கிடையாது. ஆமென். ஏன்னா ஆண்டவர் வார்த்தையை மாத்தி மாத்தி பரட்டி பரட்டி புரட்டி புரட்டி பேசுது. இந்த வசனத்தை அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது, அந்த வசனத்தை அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது. உண்மையான வசனம், உண்மையான வார்த்தையை பேச சொல்லுங்க, உடனே ஆண்டவர் வந்து பேசிட்டாருன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் வாழ்க்கையில்
நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல நம்ம யோசிக்கிறோம், ரொம்ப களைப்பா இருக்கு, we are tired of our life. Actually life tired கிடையாது. உங்க அலைன்மென்ட் சரி, உங்களுடைய நிலை சரியா இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை டயர்டா இருக்கு. நிறைய இடத்துல இதான் பிரச்சனை. I am very tired brother, tired of my life. What is so tired of your life? நீ நிலையில சரியா இருந்தீனா, அலைன்மென்ட் நீ சரியா வச்சினா, இதுதான் இப்படிதான் ஒழுக்கமா இருக்கணும் நீ வச்சினா உன் குடும்பம் இப்படிதான் போகும். நீயே சரியா இல்லாம வாழ்க்கை டயர்டா இருக்குன்னு சொன்னா மனுஷனோட இயல்பு தானே. எப்பயுமே சூழ்நிலை தான் காரணமா காட்டும். நான் இன்னைக்கு இப்படி மாறினா இதுதான் காரணம். இப்ப கர்த்தர் மாறினார்னா மறுபடியும் தண்ணியோ நெருப்பு வச்சு அடிச்சாருன்னா ரொம்ப சிந்திக்கணும் பிரியமானவர்களே. ஆமென். மூணாவது காரியத்தை பார்ப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சவர், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சவர் இயேசுதான். அவர் ஒருபோதும் தன்னை மாத்திக்க, அவருடைய கேரக்டர்ல ரொம்ப ஃபர்மா இருந்தார். யோவான் 15:19 படிக்க கேட்போம். யோவான் 15:19. நீங்கள் உலகத்தராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தராய் இல்லாதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அவர் நம்மளை தெரிந்து கொண்டதினால் என்ன நடக்குது? நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை யாராவது வெறுக்கிறாங்களா? இன்னைக்கு நீங்க சீக்கிரம் சொல்றாரு என்னைய எல்லாரும் இருக்கிறாங்க, சந்தோஷம். ஏன்னா நம்ம கர்த்தருக்குள்ள போறோம். கர்த்தர் நம்மை நேசிக்கும் பொழுது பக்கத்துல இருக்கிறவனே உங்களை விருப்பம். பக்கத்துல இருக்கணும் யாருங்க? குடும்பமே ஃபர்ஸ்ட். அதான ஃபவுண்டேஷன். அங்கே விருப்பு வரும். தாய் தகப்பன் சகோதரர்கள், அப்புறம் தான் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள். எனக்கு பைபிளை திறந்தாலே முதல் வசனம் என்ன தெரியுமா வருது? உன் சத்துருக்களே உன்னுடைய, அதுதான் வருது. ஏன் ஆனா பொதுவா சொல்றேன், எல்லாரும் வீட்லயும் இந்த பிரச்சனை இருக்கு. பட் ஏன் இந்த வார்த்தை வருதுன்னா, நம்ம நினைக்கிறோம் இவங்க நம்மளுக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க, இவங்கள மழை போல நம்புற மழை தாங்க எப்ப சரியும்னு தெரியாது. சரியும் பொழுது காரணத்தை தூக்கி வெள்ளத்துல போட்டுரும், இல்ல இயற்கையில போட்டுரும். அல்லேலூயா. இயேசுவானவர் ஒருபோதும் இந்த மாதிரி காரியத்துக்கு அவர் முயற்சி செய்யல. சரி நம்ம உலக காரியத்துக்காக சரி நம்ம கொஞ்சம் விட்டு கொடுப்போம். அவருடைய ஸ்டாண்ட் ரொம்ப ஃபர்மா இருந்துச்சு. அதனாலதான் மனிதர்கள் அவரை வெறுக்க ஆரம்பிச்சு, அவரை நேசிக்க ஆரம்பிச்சு. கூட இருக்கிற ஜூதாசை வெறுக்க ஆரம்பிச்சு. 3 வருஷம் அவர் கூட ஊழியம் செஞ்சோம். கூடவே இருந்து நல்லதை பார்த்து வளர்ந்தவங்க. அப்புறம் மனுஷர்கள் என்ன, இயேசுவானவரே எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சதுக்கு காரணம் அவருடைய ஸ்டாண்ட்ல சரியா பிதாவின் வார்த்தையை விட்டு அவர் அழகாம இருந்தார். அல்லேலூயா. எல்லோரும் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும் நம்ம நினைக்கும் பொழுது நம்மளுடைய நிலை பரிசோதிக்க வேண்டும். எல்லாரும் நம்ம ஏற்றுக்கணும் நம்ம நினைக்கிறது அது ஒரு காரியம். நம்ம நிலையை நம்ம சரியா பரிசோதிக்கணும். ஏற்றுக்கொள்றது முக்கியமா இல்ல நம்ம நிலையை நம்ம சரியா சோதிக்கிறது முக்கியம். நிலைனா என்ன? கர்த்தருக்குள்ள நினைச்சு பாருங்க. இந்த மனுஷனை ஏற்றுக்க மாட்டாரு, இந்த மனுஷனை வெறுக்கிறாரு, இப்படி யாரும் பழக மாட்டாங்க. நல்லது, பிரச்சனை கம்மி. ரோட்ல நடந்து போகும்போது நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் இது ஏன் சொல்றேன்னா, கத்தோலிக் இந்த மதத்துல உள்ளவங்க நிறைய நேரம் நான் பார்த்துருக்கேன். இந்த ஒரு ஜெபமணி, அது ரோசரி ஜெபமாகும், அதை வச்சுக்கிட்டே அவங்களே பேசிக்கிட்டே போவாங்க. இல்ல சில இடத்துல தானாவே பேசிக்கிட்டே போவாங்க. கிறிஸ்துவ அறியாதவர்கள் என்ன சொல்லுவாங்க? இது மண்டை ஒண்ணு மாதிரி இருக்கு, அந்த தானே பேசிக்கிட்டு. ஆனா அவங்களுக்கும் பிதாவுக்கும் இல்ல அவங்களுக்கும் இயேசுவுக்கும் அந்த உறவு நீடிச்சுக்கிட்டே நம்ம ஆளுங்க பேசுவாங்க. ஜெபமாலையில பேச மாட்டாங்க, தொலைபேசியில பேசிட்டு இருக்கோம். கேட்டா பிரதர் நான் ஒருத்தர் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன், ப்ரே பண்ணணும், அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டு. உலகம் போற வழி. நீங்க யாரு கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாரு கூட தொடர்பு வச்சு கொண்டு இருக்கீங்க? எதை பத்தி பேசுறீங்க?
ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. ஆண்டவர் மாதிரி ஒரு சுபாவம் நம்மளுக்குள்ள இருக்கணும்னா மனத்தாழ்மையா இருக்கணும், சாந்தமா இருக்கணும். இது ரெண்டுமே இருக்கணும்னா மனுஷங்கிட்ட இருந்து ஒதுங்கி நிற்கணும். அவைக்குள்ள ஜீவிக்கிறது நான் பேசுறேன். இது ரெண்டுக்குள்ள நம்ம இருக்கணும்னா மனுஷங்குள்ள இருக்காது. ஏன்னா மனுஷங்குள்ள இருந்தீங்கன்னா இது ரெண்டும் நீங்க இழந்துருவீங்க. அதுதான் படை, அதுதான் இயற்கை. அல்லேலூயா. ஐந்தாவது காரியம், டோன்ட் ஸ்டாப் ஃபார்சிங். யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை பிரியமானவர்களே. கலாத்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம். கலாத்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? நல்லா பாருங்க, நீங்க மனுஷனை நாடி போறீங்களா இல்ல தேவனை நாடி போறீங்களா? ஒவ்வொரு சூழ்நிலை வரும்பொழுது நம்ம யாரை நாடி போறோம்? மனுஷனை. ஒரு வேலை இடத்துல இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு உடனே சூப்பர்வைசர் கிட்ட போய் நம்ம பேசுறோம், உதவி செய்ய. இல்ல ஒரு லீடர் டீம் மேனேஜர் கிட்ட போய் பேசுறோம், ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரி ஆகி போச்சு, எனக்கு வேலை போயிடுவோம், இல்ல எனக்கு இந்த பிரச்சனை வந்துடும். உடனே மனுஷனை தான் தேடி போவோம். ஆமீன். இயேசுநாதரை பாருங்க, அவருக்கு பிரச்சனை, அவருக்கு தெரியும் அவரை கல்வாரி சிலுவையில அடைய போறாங்க. மனுஷனையா தேடி போனாரு? அவருக்கு மொத்தம் எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க? அவங்களா தேடி போனாரு? தனியா போய் பிதாவை தேடு. இன்னைக்கு நீங்க யாரை தேடுறீங்க? உங்களையே நீங்க கட்டாயப்படுத்தாதீங்க. நான் மனுஷன்கிட்ட போகணும், மனுஷனுடைய தயவு எனக்கு வேணும், மனுஷனுடைய உதவி எனக்கு வேணும். நான் பொதுவா சொல்றேன், போதகரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாரும் ஒரு மனிதர். நம்ம எல்லாரும் வந்து ஊழியக்காரர். இந்த பேர் புகழ் இது அவர் கொடுத்தது. நம்ம இந்த பூமியில வாழ்றது அவருக்காக நம்ம செய்ய வேண்டிய சேவை. அதை இன்னும் இலக்கணமா சொன்னா கடவுள் கொடுத்த பிச்சை. அதை இலவசமா வர ஒவ்வொரு ஆத்துமாக்கும் நம்ம கடமையா செய்ய வேண்டும். எனக்கு இந்த கணக்கு நம்ம கர்த்தருக்கு சொல்லணும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுள் நம்ம எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட ஒரு சிறு ஊழியம். இதை சரியா செய்யணும். மனுஷனை நம்பி எனக்கு எப்பயும் பிரச்சனை வரும். வராதுன்னு இல்லை, வேலை இடத்துலயே வரும். வேலை இடத்துல ரொம்ப அதிகமாக வரும். ரொம்ப ஒரு ப்ரெஷருக்குள்ள நான் நடந்துக்குவோம். ஏன்னா நான் ஒரே ஒரு இந்தியன், என்னை சுத்திலும் சைனீஸ், ஒரு டீம் லீடர். அந்த வேலை இடத்துல நிற்கிறது சுலபமான காரியம் கிடையாது. அவ்வளோ ஒரு கோபம், அவ்வளோ ஒரு இரிட்டேஷன் வரும். நான் இப்போ பாஸ்டர்னு தெரிஞ்ச கையோட இன்னமும் எனக்கு சோதனை. ஆனால் தாண்டி போகும் பொழுது நான் தனியா எனக்குன்னு ஒரு அறை இருக்க உட்காந்து நான் ஜெபிக்கும் பொழுது சூழ்நிலைகள் மாறுற மாதிரி மாறி எதிரி கூட்டம் இன்னும் அதிகமாக அதிகரிக்கும். ஆனா கர்த்தர் அதுக்குள்ளதான் நினைச்சிருக்கேன். அதை தாண்டி போய் அவரை நான் மகிமைப்படுத்தி கொண்டுதான் இருக்கு. மனுஷனை நம்புறத இதோட விடுங்க. ஆமென். மனுஷருடைய தயவு தற்காலிகம், கர்த்தருடைய தயவோ நீதி. ஆமென். இந்த படத்தை நீங்க பாத்தீங்க, இதோட செய்தி ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர். அதை தெரிஞ்சுக்க. தெரிந்து கொண்டது மட்டும் அல்லாம நீங்க தனியாக்கப்பட்டவர். இது ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. தெரிந்து கொண்டது ஆண்டவர் உங்களுக்கு தெரிஞ்சுட்டார், அதோட விடல. நீங்க தனியானவர். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அந்த அபிஷேகம் உங்க மேல ஒவ்வொருத்தர் மேலே நான் சொல்றேன். ஜெபிக்கும் பொழுதும் சரி, ஆராதிக்கும் போதும் சரி, திடீர்னு பின்னாடி இருந்து ஏதோ காத்து மாதிரி வரும், திடீர்னு முன்னாடி இருந்து காத்து பின்னாடி தள்ளுற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். இதெல்லாம் பார்க்கறவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். உணர்றவங்க பார்த்தீங்களா, பரிசுத்த ஆவி உள்ள இருக்கும் பொழுது அந்த உணர்ற ஃபீலிங்ஸ். இன்னைக்கும் பிரியமானவர்களே, சுருக்கமா சொல்றேன், நீங்க எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தனியாக்கப்பட்டவர்கள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில போய் விழுந்துறாங்க. நீங்க எல்லாரும் பூண்டா இருக்கணும்னு நான் சொல்ல, கர்த்தருடைய பிள்ளையா இருக்கு. கர்த்தருடைய சுபாவத்தை கடித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நேரமும் நீங்க ஜெபிக்கும் பொழுதும் மற்றவங்க கிட்ட நீங்க பேசும் பொழுதும் ஆவிக்குள்ள ஜீவியத்திலிருந்து வார்த்தை வரும். சும்மா மாம்சத்திலிருந்து வரக்கூடாது. சரியா? ஒப்பு கொடுப்போமா ஆண்டவர்? அப்படியே எந்திரிச்சு நிற்போமா? பரிசுத்த ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அன்பின் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் பேசினமைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவனும் வல்லமையும் இருக்கிறதா கர்த்தாவே. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டு என் பிதாவை நான் வேதனைப்படுத்த எனக்கு விருப்பமில்லை கர்த்தாவே. நான் இந்த உலகத்துக்கு நடிகன் அல்ல, என் தேவனுக்கு நான் பிரியமுள்ள பிள்ளையாய் இருக்க விரும்புகிறேன் அப்பா. பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறேன், என்னுடைய தகப்பன் என்ற அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறேன். அதற்கு உண்மையை உத்தமமாய் இருந்து கர்த்தாவே, என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் உங்களுடைய ஊழியத்தை செய்து கர்த்தாவே இந்த உலகத்திலிருந்து ஜெயித்து விட்டு நான் சொல்ல வேண்டும். பாஸ்டர் சொன்னபடி ஆண்டவரே, இன்னும் ஒரு வருடத்துக்குள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் 5 ஆத்துமாவை ஆண்டவரை கொண்டு வந்து இந்த சபையிலே சேர்க்க அப்பா ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்குள் கொண்டு வருவதற்கு ஆண்டவரை ஆயத்தப்படுவோம் ஆண்டவரே. அதற்கு முன்பாக எங்களுடைய சுபாவங்களை நாங்கள் மாற்ற எங்களுக்கு உதவி செய்யலாம் கர்த்தாவே. இது முதல் ஆண்டவரை எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நீர் ஆண்டவரை எங்களை கழுவி சுத்திகளையும் எங்களுடைய சுபாவங்களை மாற்றும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி மற்றவர்களுக்கு ஆண்டவரை ஒரு முன்மாதிரியா இருக்க வேண்டும் என்பதை எங்களை கற்றுத்தாரும். ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் இங்கு இருந்து பேசினமைக்காக நன்றி. ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நீர் என்றும் ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கும்படியாக இந்த அடியேன் தாழ்மையோடு ஒப்புக் கொடுத்து இந்த ஜெபத்தை எடுக்கிற நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.